வாகன ஓட்டிகளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் பெறும் நடைமுறையில் மத்திய அரசு இப்போது புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாகன ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான ஆவணம் டிரைவிங் லைசென்ஸ். இதை பெறுவதற்கு முன்பு மக்கள் RDO அலுவலகத்திற்கு நேரில் சென்று நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மாற்றங்களால் டிரைவிங் லைசென்ஸ் பெறும் நடைமுறை மிகவும் எளிமையாக உள்ளது. இனி இந்த புதிய விதிகள் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெறுவது வேகமாகவும், சில சந்தர்ப்பங்களில் RDO அலுவலகத்திற்கு செல்லாமல் கூட தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் மூலமா உரிமம் பெறும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் RDOவில் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. நேரமும் அலைச்சலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் டிரைவிங் லைசென்ஸ் பெற அனைவரும் RDO அலுவலகத்திற்கு நேரில் சென்று தேர்வு எழுத வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசு மேற்கொண்டுள்ள மாற்றங்களின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்கள் அங்கேயே ஓட்டுநர் தேர்வு எழுதும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பயிற்சி மையம் வழங்கும் சான்றிதழை பயன்படுத்தி டிரைவிங் லைசென்ஸ் பெற முடியும். இப்போ டிரைவிங் லைசென்ஸ் விண்ணப்பிக்கும் செயல்முறை பெரும்பாலும் ஆன்லைன் முறையில் மூலமே நடைபெறுகிறது. இந்த parivahan.gov.in இணையதள முகவரிக்கு சென்று உங்கள் மாநிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் விண்ணப்ப படிவத்தில் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை அதில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததா ஆதார் அட்டை, முகவரி சான்று, பிறந்த தேதி, புகைப்படம், கையொப்பம் ஆகிய ஆவணங்களை அதில் பதிவேற்ற வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனுடன் இந்த ஆவணங்களை ஆன்லைனில் அப்லோட் செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் பேமெண்ட் மூலமா செலுத்தலாம். சிலருக்கு ஆன்லைன் தேர்வு அல்லது பயிற்சி நேரத்தை தேர்வு செய்யும் வசதியும் வழங்கப்படுகிறது. விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை போர்ட்டலில் நேரடியாக சரிபார்க்கலாம். டிரைவிங் லைசென்ஸ் தொலைந்து போனா என்ன செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதலில் உங்கள் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு சாரதி பரிவஹான் போர்ட்டலில் டூப்ளிகேட் லைசென்ஸ் பெற விண்ணப்பிக்க வேண்டும். பழைய லைசென்ஸ் நம்பர் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். டூப்ளிகேட் லைசென்ஸ் கேட்டு விண்ணப்பித்த சில நாட்களிலேயே புதிய டிரைவிங் லைசென்ஸ் தபால் மூலம் உங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும்.